பக்கோடா மொறுமொறுப்பா இருக்கணும்னா நாம மாவுல கொஞ்சம் நெய்யையும் உப்பிட்ட தயிரையும் கலந்து செய்து பாருங்களேன். பக்கோடா சூப்பரா மொறுமொறுன்னு இருக்கும். என்னங்க, அதிரசம் கடிப்பதற்கு ரொம்பவே மெதுவா இல்லாம கரடு முரடா இருக்குதா? கவலைப்படாதீங்க, இட்லி குக்கர்ல வச்சு ஆவிய காட்டுங்களேன், அதுக்கப்புறம் எடுத்து பாருங்களேன், சூப்பரா இருக்கும். பச்சரிசி தோசைக்கு நம்ம ஓம இலைய சேர்த்து அரைச்சு தோசை செய்து பாருங்களேன், மனமும் சுவையும் சூப்பரா இருக்கும். என்னங்க, அடிக்கடி உப்பு கட்டி போயிடுச்சா? அப்போ கொஞ்சம் அரிசிய போட்டு வச்சு பாருங்க, உப்பு கட்டியே ஆகாது. பக்கோடா மொறுமொறுப்பா இருக்கணும்னா நாம மாவுல கொஞ்சம் நெய்யையும் உப்பிட்ட தயிரையும் கலந்து செய்து பாருங்களேன், பக்கோடா சூப்பரா மொறுமொறுன்னு இருக்கும். என்னங்க, அதிரசம் கடிப்பதற்கு ரொம்பவே மெதுவா இல்லாம கரடு முரடா இருக்குதா?